ஹாய் ஹலோ வெல்கம் டு சவரி ஐஎஸ் அகாடமி அலைவகம் அல்லையா அன்பந்த தமிழ் நண்பனுக்கு தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக என்ன போய் பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். இந்த அப்டேட் உண்மையிலே சொல்லப்போனால் 6 வயசுலேருந்து 66 வயசு உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் இதை நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்மளுடைய சேனல் ஜிகே மற்றும் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஆர்மி, போலீஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். அதாவது 6th-லேருந்து 12th உள்ள சப்ஜெக்டை தான் நம்ம மெயினாக போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட அதுவே நிறையவே இருக்குது. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது டைமிங் தான் 15 செகண்டு ப்ளஸ் 5 செகண்ட் வர்றதுக்குள்ளே அது ஆன்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். ஸோ உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையவே கிளியர் பண்ணி போயிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சவரி ஐஎஸ் அகாடமியில் நம்மளோட சக்ஸஸ் ரேட் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பாஸ் ஆகி போயிருக்காங்க. 2 வருடத்தில், ஒரு வருடத்துக்கு 10 பேர் கணக்கு. ஏன்னா ஆரம்பித்தது கம்மியாக தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஒரு 20 பேர் போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷார்ட் வீடியோவும் ஒரு காரணம் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் அண்ட் உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி உள்ள சோஷியல் மீடியா ரொம்பவே கீழ் மட்டத்தில் ஹை லெவலே இருக்குது. ஓகேவா? கீழ் மட்டத்தில் உள்ள ஆளுன்னு இருக்காங்க, ஹை லெவலில் உள்ள ஆளுன்னு இருக்காங்க. என்ன வித்தியாசம்னா, கீழ் மட்டத்தில் உள்ள ஆளுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு போராட்டம் இல்லை ஒரு போலீஸு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக வீடியோ எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா ஹை லெவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்குறதுக்கு ஒரு வசனையாக இருக்குது, ஒரு ரொம்ப இசை அமைப்பாக அதோட பயங்கரமாக இருக்குது. பட் அந்த மியூசிக்கை போடுறாங்க, டக்குன்னு ஒரே நாள் தான் ஆகுது. ஆனால் அடுத்த நாள் ட்ரெண்டிங் ஆகி அதுக்கு ஏற்றாப்புல மியூசிக்கும் போட்டுறாங்க, அதுக்கு ஏற்றாப்புல ரீல்ஸும் போட்டுறாங்க, அதுக்கு ஏற்றாப்புல எல்லா வீடியோவும் அவங்களே ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா பொறுத்தளவு இது பவர் இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது நம்பர் 1 பவர். அதாவது இந்தியாவிலும் சரி இந்த உலகத்துலையும் சரி, ஏன் ஒரு சிஎம்ஐ பேர் அழிக்கணும் இல்லை பிஎம்ஐ பேர் அழிக்கணும், ஏன் ஒரு கண்ட்ரியோட பேர் அழிக்கணும்னா அதை எந்த டூலை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கருவியை யூஸ் பண்ணது தான் சோஷியல் மீடியா. அதுதான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, மெயினாக ட்விட்டரு, இப்போ எக்ஸ் ட்விட்டராக மாற்றிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வாட்ஸ்அப். ஓகே, ஸோ இதில் மூலமாக நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கு, ப்ளஸ் கெட்டது நடந்திருக்கு. ப்ளஸ் இதில் இன்ஃபர்மேஷனும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? இதில் 6 வயசுலேருந்து 66 வயசு உள்ளவங்க கிட்டத்தட்ட 85% பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த லாக்டவுன்லேருந்து இப்போ வரை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு 98% யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் ஏஜ் 18லேருந்து 66 வயசு வரை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 88 பேர் இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதில் அதிகமாக அடிக்ட் ஆகிறது யாருன்னா ஒன்லி ஸ்கூல் ப்ளஸ் காலேஜ் அண்ட் பிஜி படிக்கிறவங்க அல்லது வேலை இல்லாதவங்க, அன்எம்ப்ளாய் இது எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கூல் பசங்கள்லேருந்து வேலைக்கு போகிறதுக்கு முடிஞ்சும் சரி, அவங்க ரிட்டையர்ட் ஆகியும் சரி, எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ஷன் ஆகியிருக்காங்க. இதுதான் உண்மை. பட் இதோட ரீசர்ச் நான் தனியாக பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, இதில் மெயினாக இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது காலேஜ்
பொண்ணுங்களும் பசங்களும் மட்டும்தான். ஓகேவா? நான் பொண்ணுங்களும் சொல்ல முடியாது, நான் பசங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவலாக தான். ஓகே, இதில் ஈக்குவல் வந்து இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி உள்ள நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதோ தப்பான செய்தி பரப்பிட்டாங்க, அண்ட் தப்பான தொடர்பு வச்சுருக்காங்க, அண்ட் தப்பான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பும் சரி, வாட்ஸ்அப்பே வந்து சில பேர் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் போடுவாங்க, அதுக்கு லைக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அந்த ஒரு ஏக்கத்திலே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அண்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம் குரூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்லேயோ வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஏன் எனக்கு லைக் பண்ண மாட்டேற, ஏன் கமெண்ட் போட மாட்டேற, ஸ்டேட்டஸ் பார்த்துருக்க எனக்கு எது ரிப்ளை பண்ண மாட்டேறிய அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஸு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதாவது சோஷியல் மீடியா வந்து நம்ம நல்ல விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஏன் இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஒரு டிக்டாக் ஒரு ஆப் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆப்பும். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து 18+ வீடியோஸும் சரி, இல்லை இமேஜும் சரி, இல்லை அன்னெசரியாக வந்து நிறைய தப்பான கருத்துக்களை வந்து தெரிவித்து மக்களுடைய மனசை வந்து பாதித்து, ப்ளஸ் சொசைட்டியும் அதிக தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணி நிறையா ஜாதி வன்கொடுமை அண்ட் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஏகப்பட்டது நடந்துகிட்ருக்கு. ஏன் இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, இன்னும் ஸ்கூலில் வந்து அந்த அவங்களுடைய ஜாதி கொடியை வந்து பாக்கெட்லேயோ அல்லது அவங்களுடைய கையிலையோ வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும், இன்ஸ்டாகிராம் மூலமாக மட்டும்தான் வருது. ஸோ அப்படின்னா உங்களை வளர விடாமல் அளிக்கும் இந்த 3 ஆப்ஸ் தான். அதுதான் இப்போ சொன்னது. இந்த ஆப்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி அல்லது ஆர்மி, போலீஸ் ஏதாச்சும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்ஸை மட்டும் இன்ஃபர்மேஷனோ அல்லது வீடியோஸோ அல்லது ரீல்ஸோ அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்களுடைய படிப்பு மட்டும்தான் முக்கியம்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த 3 ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனால் ஏகப்பட்ட பேர் பாதிச்சு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அன்றாட நீங்கள் நியூஸை பார்த்தாலே போதும், இன்ஸ்டாகிராமில் வந்து கள்ளத்தொடர்பு அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ட்ரக்ஸு குரூப்லாம் வந்து ஆரம்பித்து, ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ கூட கமிட்டி ஏதோ குரூப்லாம் இருக்குது தனித்தனியாக, ஒவ்வொரு கமிட்டி குரூப் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகி கூட அவங்க எல்லோரும் யூஸ் பண்ணது வந்து இந்த 3 ஆப்புக்குள்ளே தான். ஸோ அதனால் உங்களுடைய லைஃப் வேணுமா அல்லது இந்த சோஷியல் மீடியா வேணுமா என்கிற தாட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுடைய முடிவு எடுத்துக்கங்க. என் லைஃப் சோஷியல் மீடியா வச்சு தான் இருக்கா, இல்லை என் லைஃப் அடுத்த நான் ஸ்டெப்பு எடுத்துலதையும் தான் இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த முடிவை வந்து நான் உங்கள்கிட்ட விடுறேன். நீங்கள் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த 3 ஆப்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு 45 அல்லது 85% வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். முன்னேற விடாமல் தடுக்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காலையில் தூங்கினாலும் சரி, நைட்டு தூங்கினாலும் சரி, என் மதியம் வெளியில் பைக்கில் போனாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு நோய் மாதிரி, அதாவது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ முடிஞ்சளவு வந்து தவிங்க. அதை தவிர்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நம்மளுடைய சபரி ஐஏஎஸ் அகாடமி மூலமாக வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். जय हिंद.